interesting when different beats come together at once. A mixing song gives us energy, variety and vibrant expressions to the stage. Now we are 10th standard girls to give a colorful mixing song. So let us cheer them on with a big round of applause. മനസ്സിലായോ? അല്ല പുണ പാട്ടാ പോടുറാ. என்ன பங்காளி கொடுத்த பாயசம் வேலை செஞ்சுட்டு போல?
மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா பறவையும் மழை அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வதேது அதையேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது 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 என்ன ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு நிலங்கிட்ட கலட்டி முதல் வணக்கம் என் கால் நடவாடுமையா நம்ம கட்டணங்க வெல்லும் அறிஞம் நீ உண்டு உண்டு என்ற போதும் ஆனா இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் ஆனா இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா பாப்பா முன்னாடி விடுறோம் சேர்ந்து நில்லுமா சேர்ந்து நில்லுங்க கை கை கும்பிடாதீங்க கையில் விடுமா கையில் விடு ஓகே
கண்ணன் ஊதும் குழல் காற்றில் தூண்டிவிட்டு காந்தம் போல இழுக்கும் மங்கை வந்தவுடன் மறைந்து கொள்ளுவது மாய கண்ணன் வழக்கம் ஆடை இருந்து விட கண்கள் சிவந்து விட காதல் ராதை அலைந்தாள் ஆனை தேடி அவள் தன்னை தொலைத்து விட்டு ஆசை நோயில் விழுந்தாள் உதடு துடிக்கும் பேச்சு இல்லை உயிரும் இருக்கும் மூச்சு இல்லை வந்த பாதை நினைவு இல்லை போகும் பாதை புரியவில்லை உன் புள்ள கூட சத்தம் வந்தால் தெரியாதே ஜீவன் கொள்ள கண்ணா இங்கே வா கண்ணீரில் உயிர் துடிக்க கண்ணாவா உயிர் கொடுக்க ராதை மனதில் என்ன ரகசியம் கண்ணன் கந்தி அடிக்க கண்ணாவா கண்டுபிடிக்க ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அது பாட்டு. நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். பங்கு put the song. இதோட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கூடா பாட்ட லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. அடுத்த லைன் தெரியும் அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்த சுத்தாத. சிங்கிள் பசங்க இப்ப நீங்கள் வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்டரு செங்கல் போட்டுங்க. சிங்கிள் பசங்க இப்ப நீங்கள் வந்திருக்கோம் தமிழ்கடலுக்கு செங்கல் போட்டுங்க. சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள்
అభి దేకో చూపిస్తాను. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம். நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பாரு என்ன அடிங்கிறத மட்டும் நீ கீழே வீதிச்சா உடஞ்சிச்சா? தேடி
பாரு வீடு பூரா தூசி. ஆமாங்க, கூட்ட கூட்ட மண்ணு வந்துகிட்டே இருக்கு. டேய் சக்கரை சக்கரை டேய். இதோ வந்துட்டேன். டேய் என்னடா பண்ற? சும்மா கீழே விழுந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தங்க ஐயா. ஓ அப்படியா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா தான் இருக்கு ஐயா. ஆனா அங்கங்க வலிக்குது. உன்னை வச்சு சோறு போட்டே பெருசு, உனக்கு மருத்துவ செலவெல்லாம் பண்ண வச்சிடாத. டேய் வீடெல்லாம் ஒரே தூசியா இருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டியாடா? சொன்னாதான் செய்வியா? தூசி எல்லாம் எனக்கு தூசி மாதிரி ஐயா. இப்ப பாருங்க. டேய் என்னடா பண்ற? தூசிய துரத்தி விடுறோமா, அப்படியே இந்த துண்டால தட்டி தட்டி அந்த ஜன்னல் பக்கமா துரத்தி விடுறோமா. டேய் எல்லா தூசியும் என் மூக்குல தாண்டா போகுது. இத்தனோண்டு மூக்குக்குள்ள எவ்வளவு தூசிங்கய்யா போக போகுது. டேய் டேய் இருடா, என்ன சாகடிக்கிறேடா. ஏய் சக்கரை, பர்னிச்சர்லாம் தொடச்சு விட்டுரு, தண்ணி ஊத்தி தள்ளி விடுறா. படி கரெக்டா சொன்னா செய்வமா, வேலை வாங்க தெரியாத முதலாளி. என்னடா முணுங்குற? வேலை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன்னு சொன்ன முதலாளி. உனக்கு யாரு சக்கரைன்னு பேர் வச்சானோ ஒரு நாளைக்கு கட்டெரும்லாம் சேர்ந்து வந்து உன்னை தூர்வ போகுது. கடிக்காம தூக்கிட்டு போனா பரவாயில்ல முதலாளி, கடிச்சா வலிக்கும். சோபா மா கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஏய் சொன்ன மாதிரி செய், இதோ வந்துடுறேன். அம்மா என்ன சொன்னாங்க? பர்னிச்சர்லாம் துடைக்க சொன்னாங்க. அப்புறம் தண்ணிய ஊத்தி தள்ளி விட சொன்னாங்க. தண்ணிய ஊத்திடுவோம். கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கு, இதை ஏன் வேஸ்ட் பண்ணுவோம், மேல ஊத்துவோம். இருந்துச்சே. தண்ணிய ஊத்தியாச்சு. அம்மா வந்த உடனே தள்ளி விட வேண்டியதுதான். வாவ், எவ்வளவு ஜாலியான வேலை இது. ஏய் சக்கரை, என்னடா வீடு பூரா ஒரே தண்ணி காடா இருக்கு, பைப் எது உடைஞ்சிருச்சா? அம்மா வந்துட்டீங்களா? உங்களை தள்ளி விடத்து மட்டும்தான் பாக்கி, நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். வந்து நில்லுங்க, தள்ளி விடுறேன். தள்ளி விட போறியா? ரெடி ஸ்டடி கோ. என்னடா என்ன தள்ளி விடுன்னு சொல்ற? நீங்க தாமா சொன்னீங்க தண்ணிய ஊத்தி தள்ளி விட. தண்ணிய ஊத்தி விளக்கு மாத்தால வெளியே தள்ளி விட சொன்னா நீ என்ன தள்ளி விட பாக்குறியடா? ஓ அப்படிங்களா? போடா முட்டா பாயிலே, விளக்கு மாத்தி எடுத்து தண்ணியில வெளியே தள்ளி விடு. இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமா செஞ்ச வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். ஐயோ வேண்டாமா, உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்காங்க? ஆமாமா சரி உட்காருங்க. அப்ப நீங்க கொரோனால சாகலையா? வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கொரோனா வந்துடுவாமே, நான் தப்பிச்சம்பா. ஏய் சக்கரை, விட்டால் பேசுறா. போடா போய் டீம் பண்ணடா மடா பையனே. சரிங்கய்யா.
தாண்டா சீக்கிரம் போட்டு கொண்டு வாடா. சரிங்க ஐயா. ஐயா, சீமை சக்கரையா இல்ல நாட்டு சக்கரைங்களா ஐயா? என்ன சீமை சக்கரையா? அதாங்க ஐயா, சீனியா நாட்டு சக்கரையான்னு கேட்டேன். சீனி தாண்டா, சீக்கிரம் போட்டு கொண்டு வாடா. சரிங்க ஐயா. வேண்டாம், நாங்க போகும்போது எங்கேயாவது குடிச்சிட்டு போறோம். அப்பாடி, வேலை மிச்சம். சார், நல்ல டீ கடையா நான் சொல்றேன். நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா மரண விலாசனே இருக்கும். என்ன மரண விலாசம்? அதுக்கு பக்கத்துல மக்கள் டீ கடைன்னு இருக்கும். அங்க போண்டா, பஜ்ஜி, வடை எல்லாம் சூடா இருக்கும். அங்க போய் சாப்பிடுங்க. வாங்க வாங்க. டேய், போய் எங்களுக்கு டீ போடுற மாதிரி போட்டு கொண்டு வா போ. எப்ப பார்த்தாலும் எடுக்க பேசிட்டே இருக்க போ. 5 மணி நேரம் இப்படி கரெக்டா சொன்னா செய்வோமா? 17 நிமிஷத்துலயே முடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். 16ல கைட் வச்சுருக்கேன். அது போட்டாலும் கொஞ்ச நேரம் ஸ்கேன் ஆகுது, டைம் எடுக்கும் பாது. என்ன பாக்குற? இந்தா இத்தையும் தின்னு. ஃப்ரீயா கார்டு எதுவும் இல்லையா? ஐயா, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. டீ கொட்டிடுச்சா? ஒன்னும் தப்பில்லை. இந்தாங்க இந்த பிஸ்கெட், அதுல தொட்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். டேய், முதல்ல உள்ள போடா. இல்லடா, இதோ பாரு, கேட்டு யாரு வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப மரியாதையா என்ன புரியுதா? புரியுதுங்க ஐயா. என்ன புரியுது? மரியாதையா நடத்தணும், மரியாதையா நடத்தணும். எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க வீட்டுல வேலை செய்யறான், வெளியே தொத்தவும் முடியல. சில பேர் அப்படிதான், அவங்கள மாத்தவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும். அது ஏன் கேக்குறீங்க? வீட்டை கூட்ட சொன்னா வீட்டை கூட்டிட்டு அப்படியே விட்டுருவான். குப்பையை அள்ள மாட்டான். டீ பிஸ்கெட்டு கொண்டு வரானா டீக்குள்ள பிஸ்கெட்டை போட்டு கொண்டு வருவான். அப்படியா? அவங்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஓகே ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். அப்ப நாங்க வரோம். இல்ல இல்ல, போறோம். சரி சரி, போயிட்டு வாங்க. எங்க 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 பிளேட்டு தரணுமா? நான் பிளேட்டையும் சாப்பிடலான்னு நினைச்சேன். எங்க இது சாப்பிடுறீங்க? இது சாப்பிடுறது இல்லையா? நான் சாப்பிடுறதுன்னு நினைச்சேன். சரி, அடுத்த முறை வரும்போது பெரிய பிளேட்டா வாங்கி வைங்க. சரி சரி, அடுத்த முறை வரும்போது பிளேட்டா வாங்கி வைக்கிறேன். போயிட்டு வரேன். சரி சரி. ஏங்க, மதுரைக்கு உங்க ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு போனோம்ல, நேரமாச்சுங்க. ஆமா ஆமா, கிளம்பலாம். சக்கரை சக்கரை, வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. வீட்டுக்கு யார் வந்தாலும் மரியாதையா நடத்தணும். என்ன புரியுது? புரியுதுங்கம்மா. என்ன புரியுது? மரியாதையா நடத்தணும், மரியாதையா போது நிறுத்து, பார்க்க முடியல. அப்பாடி, இனிமே இந்த வீட்டு ஓனரும் நாம தான், வேலைக்காரனும் நாம தான். இந்த வீட்டு முதலாளியா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம தலையெழுத்து. இந்த வீட்டு முதலாளியோட ஓனரா வந்துட்டோம். அடைச்ச முதலாளிக்கு ஆசைப்பட்டு தொழிலாளி வேலையை விட்டுற போறோம். என்ன மாடியில சத்தம் கேட்குது? ஒருவேளை முதலாளி தான் மாடியில ஏறி குதிச்சு வாராதோ? கதவை தட்டி இருப்பாரு, நாம தான் தூங்கிட்டோம். ஒருவேளை ஹெலிகாப்டர்ல வந்து மாடியில குதிச்சு வாராரோ? போய் பார்ப்போம். என்ன மாடியில யாருமே இல்ல, கதவாண்ட சத்தம் கேட்குது. ஒருவேளை முதலாளி தான் கதவாண்ட வந்திருப்பாரோ? ஏங்க, யாருங்க நீங்க? மாஸ்க் எல்லாம் போட்டு இருக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல, கொரோனா மாஸ்க் கிடைக்கல, அதான் இது போட்டு வந்திருக்கோம். அதுக்கு என்ன, இந்த மாஸ்க் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. அப்பா, இந்த வீட்டு ஓனரு அவரு கல்யாணத்துக்கு போனது தெரியாம வந்துட்டீங்களா? நான் ஒரு மாட்டேங்க, உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. இல்ல இல்ல, நாங்க நாளைக்கு வரோம். அது எப்படி? எங்க முதலாளி வரவங்கள அன்பா மரியாதையா நடத்த சொன்னாரு. உட்காருங்க உட்காருங்க. சரி உட்காரு.
ஏய் இவன் என்ன லூசா இருப்பானோ? தெரியலடா. ஏங்க நீங்க 2 பேரு தானா இல்ல வேற யாராவது வருவாங்களா? நாங்க மட்டும்தான். என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு டீயா காஃபியா? டீலாம் ஒண்ணும் வேண்டாம். ஐயப்படி எங்க முதலாளி வரவங்கள மரியாதையா நடத்த சொன்னாரு. சரி சரி டீயே கொண்டு வா. பால் டீ நாட்டு சக்கரை இதான் எங்க முதலாளி போட்டு தர சொன்னாரு. அதுதான் போடுவேன். ஓகேவா? டீலாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கீங்க. அவசரத்துல 2 பாய் தான் எடுத்துட்டு வந்தோம். என்ன 2 பாய் கிடைக்குமா? அதுக்கு என்ன பெரிய பையாவே தரேன். இல்ல சாக்கு பை கூட தரேன். இதோ வரேன். தம்பி முதலாளி ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களை மாதிரி ஒரு நல்லவனை வேலைக்கு வச்சிருக்காரு. அப்படி சொல்லாதீங்க. எனக்கு கூச்சமா இருக்கு. நான் போய் டீ கொண்டு வரேன். சரி அவன் வரதுக்குள்ள நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். ஏங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல இல்ல நாங்களே பாத்துக்கிறோம். அப்ப நான் போய் டீ கொண்டு வரேன். பால் டீ நாட்டு சக்கரை, பால் டீ நாட்டு சக்கரை, பால் டீ நாட்டு சக்கரை. ஏண்டி இங்க இந்த பர்னிச்சர் டிவி எல்லாம் காணோம்? ஏய் சக்கரை, இங்க இருந்த சாமான்லாம் எங்கடா? நேத்து ராத்திரி உங்களை பார்க்க 2 பேர் வந்திருந்தாங்க ஐயா. அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா? 2 பேரா? யார் அது? அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாங்க ஐயா. நீங்க தானே சொன்னீங்க வரவங்கள அன்பா மரியாதையா நடந்து சொன்னீங்க. பால் டீ நாட்டு சக்கரெல்லாம் போட்டு கொடுத்தாங்க ஐயா. மாஸ்கா டேய் வந்தவங்க திருடங்கடா. திருடங்களா? பார்க்க நல்லவங்க மாதிரி இருந்தாங்களே. டேய் முதல்ல பொட்டிக்கிட்டு கிளம்பு. இனிமேட்டு வீட்டு பக்கம் வராத. கிளம்பு. ஐயா வேண்டாம். உங்களை விட்டா எனக்கு யாரு தெரியும்? அதனால தான் சத்திக்கிட்டு இத்தனை நாள் இருந்தேன். முதல்ல பொட்டிக்கிட்டு கிளம்பு. இனிமேட்டு வீட்டு பக்கம் வராத. மதி நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். முதல்ல வெளியே அனுப்பு. டேய் சக்கரை, வீடே தொடச்சு போட்ட மாதிரி இருக்குடா. முதல்ல வீட்டை விட்டு வெளில போடா. திடீர்னு வெளியே துரத்தி விட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. அப்படியே போவோம். ஆண்டவா என்ன சர்ச்சு மாதிரி இருக்கு. சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல. வயிறு வேற பசிக்குதே. போய் பாப்போம். அன்பார்ந்த இறை மகளே, இன்றைக்கு ஞானத்தை பற்றி பார்க்கலாம். இந்த தலை சிறந்த கொடையை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஓ கூப்பிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். நாம பொருள் வாங்க கடைக்கு போறோம். ஊருக்கு போகணும்னா பஸ் ஸ்டாண்டு போறோம். அது போல ஞானத்தை பெற்றுக்கொள்ள கடவுளை நோக்கி போகிறோமா? ஓ அப்ப இங்க ஞானம் கிடைக்குமா? அப்ப ஞானத்தை வயிறு ஃபுல்லா சாப்பிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். சாலமன் அரசர் கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சாலமோன் கிட்ட கேட்டார் கடவுள். அதற்கு சாலமோன் தனக்கு உலகத்திலே சிறந்த கொடையான ஞானத்தை கேட்டார். கதை நல்லா இருக்கே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். சாலமனுக்கு ஞானத்தை தந்த கடவுள் மேலும் சிறந்த செல்வங்களை கொடுத்தார். ஞானத்தை கடையில் வாங்க முடியாது. கடவுளிடம் கேட்டால்தான் கிடைக்கும். ஞானத்தை கடையில வாங்க முடியாது. அப்போ ஃபாதர்கிட்ட கேட்டு கடவுள்கிட்ட கேட்க வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஃபாதர், நான் சின்ன வயசுல இருந்து ஒரு முதலாளிகிட்ட வேலை செஞ்சிருந்தேன். அவர் சொல்றத அப்படியே செய்வேன். இருந்தாலும் என்ன முட்டாளு ஞான சூரியன்னு சொல்லி வீட்டை வெட்டி வெளியே அனுப்பிட்டாரு. நீங்க ஞானம் ஞானம்னு சொல்றீங்களா? ஞானத்தை கடவுள்கிட்ட கேட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்ற வரைக்கும் வாங்கிட்டாங்களா? தம்பி, அது சாப்பிடுறது இல்லப்பா. கடவுளுக்கு பயப்படுறதே ஞானத்தின் தொடக்கம். எப்படி திருடங்களை பார்த்து பயப்படுற மாதிரியா? அப்புறம் கத்திய வச்சு குத்தாராங்களே அவங்கள பார்த்து பயப்படுற மாதிரியா? நம்ம கடவுள் நீதியும் அன்பும் உடையவர். அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதுபடி நடந்தாலே ஞானம் கிடைப்பதற்கு முதல் நிலை. கடவுள் என்ன சொன்னாரு? இந்தா இந்த விகிலியத்தை பொறுமையா படி. இதில் இயேசு சொல்லியிருப்படி நீ நடந்தால் ஞானம் உன்னை தேடி வரும். ஞானம்லாம் தேடி வர வேணாம் ஃபாதர். சாப்பாடு மட்டும் கிடைச்சா போதும். எல்லாம் கிடைக்கும். நன்றி ஃபாதர். தம்பி,
உன் வீடு எங்க இருக்கு? இப்ப எனக்கு யாருமே இல்ல, அனாதைக்கா இடம் இல்ல, பஸ் ஸ்டாண்டு, பிளாட்ஃபார்மு, பார்க் அடியில இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு ஃபாதர். தம்பி நீ போக வேண்டாம், நம்ம செக்யூரிட்டி தங்கி இருக்க இடத்துல தங்கிக்கோ, நான் அவர்கிட்ட சொல்றேன். ஃபாதர் சாப்பாடு கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். நன்றி ஃபாதர். நம்பிக்கையோட அந்த பைபிளை படி, உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். சரியா? சரி ஃபாதர். God bless you, my son. ஏங்க உங்க செல்லுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. ஐடியில சாமுவேல் இருக்குங்க. நமக்கு சாமுவேல்னு அப்படி யாரையும் தெரியாதே. சரி ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம சக்கரையா இவன் இத்தனை நாள் இருந்தோம், நம்ம நல்ல வழி காட்டலையே. அவன் அட்ரஸ் கேளுங்க, உடனே அவனை போய் பார்க்கணும். எவ்வளோ தெளிவா பேசுறான் பாத்தீங்களா? நாம தான் அவனை திருத்த முயற்சி செய்யாம திட்டிக்கிட்டே இருந்திருக்கோம். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வாங்க போலாம். சரி வா போலாம். Now the time for prize distribution. We honor the bright stars of Annai Velanganni Matriculation School who have excelled in academic. Now I invite our provincial councillor, Sister Leena, to distribute the prizes. LKGA S. Pugal. P. Varun. மேம் அப்படியே இங்க பாருங்க மேம். UKGA K. Dhanushree. UKGP M. Lakshya. First A S. Janu. First B S. Sinian. Second A K. Lalit. Third A S. Siddharth. Fourth A K. Charan. Fifth A S. Sadhana. Sixth A S. Dishant. Seventh A S. Dishita. Eighth A K. Navinesh. Ninth A P. Shaktivin. Tenth A P. Chandana. Thank you, sister. ஆன் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் போடு. வைடில் வச்சு பிரைட்னஸ் போடு 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 ரெக்கார்ட் போடு.
அலை கடலென திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
பாட்டுனா சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும், அது பாட்டு. நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும், அது பாட்டு. நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். பங்கு புட்ட சாங் இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. அடுத்த லைன் எல்லாம் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. சிங்கள் பசங்க இப்ப நீங்கள் வந்து காட்சி மகான் கட்டை சிங்கள் போட்டுங்க. சிங்கள் பசங்க இப்ப நீங்கள் வந்து சிங்கள் போட்டுங்க. अभी देखो चूपिस्तानु. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம். நீ பாக்குறது சகல என் அடிய பாத்துருங்க. பாரு என்ன அடிங்கிறத மட்டும் நீ இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கத்தரையே நீ பாடு, சக்கரையே ஓடாது, சக்கரையே நீ பாடு.
அது நேத்து. நான் சொல்றது இன்னைக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டனால் 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 ஒரு குரல். டில்லக்கா 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 டில்லக்கா. என்ன